நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்ல எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரு எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம், இதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மாசமோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லனா மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா கூட நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி பெஸ்ட்டு ஸ்கீமை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற பல தகவலை தான் எனக்கு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போஸ் மலர் டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாருமே தன்னுடைய காசை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும். அது 2 மடங்காவோ இல்லை ஒரு 3 மடங்காவோ, அப்படி இல்லைப்பா சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு காசை வந்து பூட்டி வைக்கிறதுக்கு, அந்த ஒரு காசை வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து ஒரு வட்டியானது கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த வட்டி நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் ரொம்பவே அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து தேடி போவோம், எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பல ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது என்னுடைய காசானது சேஃபா அந்த இடத்துல இருக்கும், யாரையும் நான் வந்து ஐயோ இது கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது அப்படின்றதுக்காக தான் நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் நம்பி போறதுக்கான முக்கியமான ரீசனே அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் அப்படின்னும் போது நிறைய பேர் சூஸ் பண்றது என்ன, போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலான ஒரு 8, 7, ஒரு 9 ஸ்கீம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கீம்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு சிலது வந்து சீனியர் சிட்டிசனுக்காக இருக்கும், ஒரு சிலது பெண் குழந்தைகளுக்காக இருக்கும். இந்த அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டைம் டெபாசிட் இருக்கு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு, ஆர்டி இருக்கு, இப்படி பலவிதமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. இதில் இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு ஓகே, ஆனா யாரு எதை வந்து சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகமானது இருக்கும் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு, யாரு எதை வந்து பிக் பண்ணலாம், அப்படி பிக் பண்றீங்கன்னும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பல தகவலை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காசானது இருக்கு அப்படின்னும் போது அதை எடுத்தது ஒரு பேங்க்ல போடுறோம் அப்படின்னும் போது மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு வட்டியானது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5ல இருந்து ஒரு 3% வட்டியானது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி இவ்வளவு கம்மியான ஒரு வட்டி கிடைக்குது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இல்லை எதுக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கூடுதல் ஒரு வட்டியானது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இதுல இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆனது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 4% வரைக்கும் வட்டியானது கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது எப்போ உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்க அக்கௌண்ட்ல வந்து இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆனது உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் ஒரு காசு சும்மா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பேங்க்ல இருக்கிறதுக்கு அதே ஒரு தொகையானது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, இதுல போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டெபாசிட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எஃப்டி. ஸோ இந்த எஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்யூர் பீரியட் வந்து டிஃப்ரெண்டான டென்யூர் பீரியட் இருக்கு. 1 வருஷத்துக்கு போகலாம், 2 வருஷத்துக்கு போகலாம், 3 வருஷத்துக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்க 5 வருஷத்துக்கான ஒரு எஃப்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 6.9% வரைக்கும் கிடைக்கும். அதுவே 2 வருஷம் வரைக்கும் நீங்க போடுறீங்க அப்படின்னும் போது 7% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு போறீங்க அப்படின்னும் போது 7.1% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுவே 5 வருஷத்துக்கு நீங்க ஒரு எஃப்டி ஆனது போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 7.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குவார்டர்லி காம்பவுண்டிங் முறையில தான் வந்து உங்களுக்கு கணக்கெடுப்பாங்க. அதாவது வட்டிக்கு வட்டி போட்டு அந்த முறையில தான் உங்களுக்கு வட்டியானதை வந்து கால்குலேட் பண்ணியே கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெத்தட் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிட்டர்னுமே உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு போறீங்க, 2 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னும் போது இதோட டென்யூர் பீரியட் ஆனது உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. பட் ஒரு 5 வருஷத்துக்கு போடுறீங்க, பட் சடனா அந்த அமௌண்ட் ஆனது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றீங்கன்னும் போது ஒரு சில விதிமுறைகள் படி
உங்களுக்கு ஒரு சில டிடக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட்டுமே அதுல தேவைப்படாது அப்படின்ற தொகையை மட்டுமே நீங்க இந்த 5 இயர்ஸ் டென்யூர்ல போடுங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு டெபாசிட் ஆனது போடுறீங்க அப்படின்னும் போது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 80C பிரகாரம் உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷனுமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு டாக்ஸ் சேவிங்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு சேலரி எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னும் போது தாராளமா இந்த ஒரு டைம் டெபாசிட்டை நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த 3வது இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இந்த ரெக்கரிங் டெபாசிட் மெயினா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பெரிய தொகையானது இல்ல, என்கிட்ட ஒரு பெரிய லெவல் அமௌண்ட் ஆனது இல்ல, நான் அதை கொண்டு போய் டெபாசிட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்க. பட் ஒரு சேவிங்ஸ் ஆனது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 1000மோ இல்ல ஒரு 2000மோ 5000 10,000 அப்படின்ற அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட டென்யூர் பீரியட் வரைக்கும் அந்த ஒரு தொகையை நீங்க வந்து கட்டலாம். ஸோ இந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனது கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.7% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான டென்யூர் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம். ஸோ இந்த 5 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த 6.7% வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் தான் என்கிட்ட வந்து என் சேலரியில இருந்து ஒதுக்கி வைக்க முடியும், பட் எனக்கு ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் ஆனது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது தாராளமா இந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு போலாம். நினைச்சு பாருங்க, மாசம் மாசம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாவோ இல்ல ஒரு கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னும் போது ஒரு 5000 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அந்த பிரின்சிபல் தொகையானது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையா தான் இருக்குமே. இதுல அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், NSC அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.7% ஆனது இருக்கு. சோ இதுக்கான டென்யூர் பீரியட் உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்துக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நினைச்சு பாருங்க, இப்போ ஒரு 10 லட்சம் என்கிட்ட ஒரு தொகையானது இருக்கு, அதை கொண்டு போய் வந்து இந்த NSC ஸ்கீம் கீழே நான் வந்து போடுறேன் அப்படின்னும் போது வருஷத்துக்கு இந்த திட்டத்தின் கீழே எனக்கு 7.7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது என் கையில வந்துட்டே இருக்கும். எனக்கு அது செலவுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு யூஸுக்காகவோ நான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பயன்படுத்திக்க முடியும். சோ எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட தொகையானது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னும் போது தாராளமா இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம். இல்லைங்க, எனக்கு வருஷம் வருஷம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது எனக்கு தேவைப்படல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் எடுக்காம அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அந்த வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டிக்கு இன்னொரு வட்டி போட்டு உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டா வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி ஒரு பெரிய தொகையானது உங்களுக்கு கொடுக்கப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80C டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே வந்து கிடைக்குது. அதனால இந்த டாக்ஸ் சேவிங் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு சேலரிட் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்குமே இந்த NSC ஸ்கீம் ஆனது பெஸ்ட் ஸ்கீமா இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம், எஸ் MIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆனது உங்களுக்கு தேவைப்படுது, மாசம் மாசம் வந்து ஒரு நல்ல இன்கம் ஆனது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ இதோடைய டென்யூர் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷங்க. இந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு இந்த ஸ்கீம் கீழே இன்ட்ரெஸ்ட் ஆனது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4% ஆனது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது கிடைக்குது. நீங்க ஒரு சிங்கிள் அக்கௌண்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு தனி நபர் 9 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுவே ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல 15 லட்சம் வரைக்கும் நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாசம் மாசம் இதுல இருந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க எடுத்துக்க முடியும். சோ நினைச்சு பாருங்க, ஒரு 9 லட்சத்துக்கு உங்களுக்கு 7.4% ஆனது இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு ரிட்டையர்டு பர்சன் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு மாசம் மாசம் செலவுக்கு ஒரு தொகையானது அவங்க கைக்கு கிடைக்கும். ஸோ நினைச்சு பாருங்க, நீங்க போட்ட பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய செலவுகளுக்கு மாசம் மாசம் வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எடுத்து இதே ஸ்கீம்ல நீங்க மறுபடியும் இன்னொரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் ஆனது கிடைச்சிட்டே இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்.
பிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயினா யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம்ல வந்து பிளான் பண்றீங்க. அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் ஆனது சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்ற பட்சத்துல, உங்களுக்கு இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய லாக்-இன் பீரியட் ஆனதே உங்களுக்கு 15 வருஷம் தான். அதுக்கு கம்மியானது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது கிடைக்கும். அண்ட் கூடுதலா இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ட்ரிபிள் இ டாக்ஸ் பெனிஃபிட் ஆனது இருக்கு. இந்த ட்ரிபிள் இ டாக்ஸ் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற ஒரு தொகை இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் வந்து கிடையாது. அண்ட் மோர் ஓவர் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு தொகையானது கிடைக்குது இல்லையா, அந்த தொகையிலுமே உங்களுக்கு டாக்ஸ் ஆனது கிடையாது. ஸோ அதுதான் இந்த ட்ரிபிள் இ டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் ஒரு லாங் டேர்ம்ல, அதனாலதான் நிறைய பேர் இந்த லாங் டேர்ம்ல பிளான் பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா பாக்குறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் போகக்கூடிய, நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட் தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வருஷத்துக்கே 1.5 லட்சம் வரைக்கும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல நீங்க பண்ண முடியாது. சோ அப்போ 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க 15 வருஷத்துக்கு அதே ஒரு தொகையை நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 1.5 லட்சம் அப்படின்றது மேக்ஸிமம். சோ அதுக்குள்ளேயே நீங்க வந்து கட்டுறீங்க அப்படின்னும் போது மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையா கூட நீங்க பிரிச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா லம்சமா கூட ஒரே வருஷத்துல ஒரே தடவையா கூட நீங்க கட்டணும் அப்படின்னாலுமே நீங்க கட்டிக்கலாம். சோ இதுல இருக்கக்கூடிய அடுத்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கீழே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ், சுகன்யா சம்ரிதி யோஜனா, SSY அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மெயினா இந்த ஒரு திட்டம் மெயினா கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே பெண் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை வந்து கருத்துல கொண்டுதான் இந்த ஒரு ஸ்கீம் ஆனதே வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சோ இந்த ஸ்கீம் கீழே உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 8.2% வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்கீம் கீழே யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல 10 வயசுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பெயர்ல இந்த ஸ்கீம் கீழே நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இதோடைய டென்யூர் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 15 வருஷத்துக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த தொகையானதை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஸ்கீம் ஆனது எப்போ வந்து மெச்சூர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம்ல இருந்து இந்த மொத்த அமௌண்ட்டையும் நீங்க வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு ஒரு 6 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவளுடைய பேர்ல வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். இவளுக்கு ஒரு 18 வயசு வருது அப்படின்னும் போது 15 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்கீம் கீழே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்ப இவளுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் போறாங்க, அந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு தொகையானது தேவைப்படுது அப்படின்னும் போது அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்ஷியல் வித்ட்ராவானது இந்த ஸ்கீம் கீழே நான் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எஜுகேஷன் பர்பஸ்க்காக, மேரேஜ்க்காக பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே 15 வருஷம் கட்டிடுவீங்க, மீதி இருக்கக்கூடிய அந்த வருஷம் இருக்கு அதுக்குள்ள நீங்க இந்த பார்ஷியல் வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். அப்பயும் உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னும் போது அந்த 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா அந்த லம்சம் அமௌண்ட் ஆனது, பிரின்சிபல், அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து மொத்தமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்ப ஒருவேளை அந்த நேரத்துல உங்களுடைய பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது அப்ராட் போறாங்க எஜுகேஷனுக்காக அப்படின்ற நேரங்கள்ல அப்ப நீங்க இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல கடைசியா இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். கண்டிப்பா நிறைய சீனியர் சிட்டிசனுக்கு இந்த ஒரு ஸ்கீம் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற இந்த மொத்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லயுமே ரொம்ப அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் எதுல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல தான். சோ நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 8.2% இன்ட்ரெஸ்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே இந்த திட்டத்தின் கீழே நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ல மேக்ஸிமம் மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ நீங்க மேக்ஸிமமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 லட்சம் வரைக்கும் நீங்க இந்த ஸ்கீம் கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல இருந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சு பாருங்க, ஒரு ரிட்டையர் ஆன பர்சன் அவருடைய மொத்த சேவிங்ஸ் ஒரு 30 லட்சம் இருக்கு. அது 30 லட்சத்தையும் தூக்கி இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 61,500 ரூபாய் வரைக்கும் அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். ஸோ நினைச்சு பாருங்க, பெரிய செலவு எதுவும் இருக்க போறது கிடையாது. அவருடைய அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மற்ற சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பாத்துக்கிறதுக்கு இந்த 61,000 ஆனது அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். நினைச்சு பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு லம்சம் செட்டில்மெண்ட்
அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு, சும்மாவே அதை அக்கௌண்ட்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னும் போது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வட்டியை நீங்க தாராளமா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு செலவுக்கான ஒரு காசானது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது கூட நீங்க இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன, இது யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற பல தகவலை வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் எந்த ஸ்கீமை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும், ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை இது ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.